ஏங்க கையில் வந்துட்டாங்க, வாங்க போலாம். இல்ல வடிவு, எனக்கு என்னமோ இப்பவே சொல்லிடலான்னு தோணுது. ஐயோ இப்ப எதுவும் பேசாதீங்க. அவ முன்னாடி கொஞ்சம் சிரிச்சு சுமூகமா இருங்க. சொல்றத கேளுங்க. வாங்க சரி வாங்க. கயல் மாப்ள வாங்க வாங்க வாங்க. ஆமா கயல், வாங்க மாப்ள வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா வர்றத பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா கயல், மாப்பிளைக்கு உனக்கும் ஜோடி பொறுத்து செம்மையா இருக்கு. பெரியம்மா, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறது? நானே தான் யார் யார் கூட சேரணும்னு நாம முடிவு பண்றது இல்ல, எல்லாமே மேல இருக்கிறவன் முடிவு பண்றது. உங்களோட இந்த மாற்றம் எங்களுக்கு ஏதோ பெருசா ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள, கயலை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அவ்வளவுதானே தவிர கயலோட நல்ல மனசுக்கு அவ நல்லா இல்லாம போயிடுவாளா என்ன? என்ன கயல, நான் சொல்றது உண்மைதானே? இது போதும் பெரியம்மா, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? சரி வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க தம்பி வாங்க. உட்காருமா. அப்புறம் கயல், சொல்லுங்க பெரியப்பா. அட என்னம்மா நீ இன்னும் பெரியப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு, வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுமா. என் அப்பாவை விட பெரியவரே நீங்க தான், அவரை விட பெரிய அப்பா நீங்க தானே. பெரியப்பால இருக்கிற அப்பா ஸ்தானம் எனக்கு இல்லாம போயிடுமா என்ன? இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க, சொல்லுங்கப்பா. உங்களை நான் அப்பான்னு கூப்பிடும்போது ஏதோ ஒரு கனெக்ஷன். இதத்தான் நான் உங்ககிட்ட பல வருஷமா எதிர்பார்த்தேன். இப்போ கடவுள் எனக்கு கொடுத்திருக்கான். நீங்க இப்படியே பாசமான அன்பான அப்பாவா இருந்துருங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கான பெரிய இழப்புல இருந்து எங்களை மீட்டெடுத்துட்டு வந்த பெரியப்பா நீங்க தானே. நீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் மிக முக்கியமான அடையாளம் பெரியப்பா. அந்த அடையாளம் எங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களை யார் வேணாலும் அடக்க நினைக்கலாம், ஆனா எவன் அடக்க நினைச்சாலும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு எங்களோட வேலையா இருந்து பாதுகாக்க என் பெரியப்பா இருக்காருன்னு நினைச்சப்பெல்லாம் நீங்க அங்க அந்த மாதிரி இல்லங்கிற கோவம் தான் எனக்கு முன்ன இருந்துச்சு. என்னப்பா பெரிய ஈகோ, கோவம், வன்மம்லாம்? பணக்காரன், ஏழை, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, வெள்ளை, கருப்பு, இதெல்லாம் நாம விடுற மூச்சுக்கும் நம்மள சுத்தி அடிக்கிற காத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா சொல்லுங்க? சதையிலயும் எலும்புலயும் ஆன உருவமா இருந்தாலும் மனுஷங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்கு மூளையையும் உணர்றதுக்கு இதயத்தையும் கடவுள் கொடுக்கலனா நாமெல்லாம் வெறும் பொம்மை தானேப்பா. மத்தவங்களோட உணர்வை யோசிச்சு நம்ம உணர்வை மத்தவங்களை யோசிக்க வைக்கிற ஒரு உன்னதமான பயணம் தான் மனுஷங்க வாழ்க்கைன்னு நான் நம்புறேன். அப்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ கயல், அப்படிலாம் இல்லம்மா. நான் இப்பதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னங்க உங்க குடும்பம்? எல்லாமே நம்ம குடும்பம் தான். ஆமா வடிவு, சரியா சொன்ன. எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நீங்க இப்படியே கடைசி வரைக்கும் ஆதரவா இருப்பீங்களாப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா இருப்ப மகளே. என்னங்க நீங்க விருந்துக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பொண்ணு மாப்பிளையும் சாப்பிட வைக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. மாப்பிள, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. என்ன இருக்கட்டும், கண்டிப்பா இன்னைக்கு நாங்க குடுக்கறது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நாங்க உங்களை விடவே மாட்டோம். ஆர்த்தி, என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையே? சச்சா, முன்னாடி கோவம் இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. ஆனந்தனை ரொம்ப ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. அதோட அவரோட வெகுளித்தனமான அன்புக்கு நான் அடிமை. அப்படி சொல்றிய செல்ல குட்டி. ஏ மாப்ள சார். ஏய் ஆனந்த். புது பொண்ணு எப்படி இருக்க? ஹலோ, நல்லா இருக்கேன். ஹாய் மச்சான், எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். என்னடா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர? ஆளே மாறிட்ட. ஆமா மச்சான், என்னதான் ஆம்பளைங்க வெளியில கேஷுவலா சுத்திட்டு இருந்தாலும் பொண்டாட்டி சொல் பேச்சு கேக்குறதுல ஒரு நன்மை இருக்குடா. அதை கேட்டு பார்த்து அனுபவிச்சாதான் உனக்கு புரியும். கூடிய சீக்கிரத்துல உனக்கும் புரியும். எங்க அப்பா பிலாசபி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. நான் தெளிவில்லாம இருந்தப்போ என்ன தெளிவாக்குனதே என் ஆர்த்தி தாண்டா.
என்ன மச்சி ஆர்த்தியோட மிரட்டல்ல பேசுறியோ? ஏய் மிரட்டி வரதெல்லாம் காதலே இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து பொங்கி வரும்போது மிரட்டலா வரும் பாரு, அதுக்கு பேர் தான் காதல். வேற level. தேங்க்ஸ் கயல். சரி, மச்சான் உட்கார்றா. நீ உட்கார்றா. பவித்ரா இந்தா. ஏய் டீ காஃபி குடிக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே மாறிட்டாங்க. பெரியப்பா, என்னம்மா? சுப்பிரமணி எங்க வீட்ல இல்ல? என்னது? எழிலுக்கும் கையலுக்கும் விருந்து கொடுக்க போறீங்களா? அப்பா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அவ உங்க கால்ல விழுந்ததுக்காக நாங்க எல்லாரும் அவ கால்ல விழணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. டேய் அந்த கையல் எப்பேற்பட்ட கேடி கேப் மாறின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் ஆர்த்தி ஆசைப்பட்ட அந்த எழில பணத்துக்காக ஏமாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அதையும் தாண்டி அவளுடைய தம்பி அன்புவ போலீஸ் ஆக்கணும்னு என்ன கடுப்பேத்தி கடைசியில என்ன குடிகார நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. அப்படிப்பட்டவள சும்மா விட சொல்றீங்களா? டேய் சுப்பிரமணி, கையல் என்ன பண்ணாங்க? எதுக்கு அவங்க மேல இவ்ளோ கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க? அவங்க பாவம், உங்களை கெடுக்கணும்னு அவங்க ஒரு நாளும் நினைச்சதில்ல. ஏய் வாய மூடு. எதுக்கு நீ பேசுற? உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா? என்ன மதிக்கிறியா? முதல்ல எனக்கு சாதகம் இல்லாத நீ எதுவுமே பேசக்கூடாது. நீ பேசினா எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. வாய மூடிட்டு அமைதியால வெளியில அனுப்பிடுவேன். ஏய் பா நீங்க சும்மா இருங்கப்பா. எல்லாம் ஏன் தலையெழுத்து. எல்லாத்துக்கும் பொறுமையா போக வேண்டியதாயிடுச்சு. என்ன மாதிரி யோகிய நீ அந்த கைலுக்காக இவன் நோஸ் கட் பண்றா. இவள நான் கொன்னு. டேய், எங்கடா போற? அவளை எதுக்கு திட்டுற? அவ உன் நல்லதுக்கு தானே சொல்றா. எல்லா இளவையும் நீயே பண்ணிட்டு நீ யோகியன்னு சொல்லிக்காத. நானே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறேன், உனக்கு என்ன கேடு? அவ பாவம், அவளை நீ எதிர்க்கிறது என்னாலேயே ஏத்துக்க முடியல. பா நீங்க வேணா கையில மன்னிக்கலாம், என்னால அவளை மன்னிக்க முடியாது. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் வர விட மாட்டேன். அறிவு கேட்டவன, கையல் நல்லவடா. அவளை நீ விரோதியா நினைச்சன்னா சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் உன்னதான் தப்பா பாப்பாங்க. ஏற்கனவே பண்ண பாவம் எல்லாம் போதும்டா, விடுறா. என்ன இருந்தாலும் கையல் என் தம்பி பொண்ணுடா. அவளை மன்னிச்சு அவளுக்கு இங்க விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவ விருந்துக்கு வரும்போது தயவு செஞ்சு நீ மாடியில போய் உன் ரூம்லயே இரு. எக்காரணம் கொண்டு ரூமை விட்டு வெளியே வராத, பிரச்சனையும் பண்ணாத. அதெல்லாம் முடியாதுப்பா. அவ வந்தா கண்டிப்பா நான் பிரச்சனை பண்ணுவேன். டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. முடியாதுப்பா. டேய் அப்பா நான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கடா. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. டேய் எதுக்குடா இப்படி அடம் பிடிக்கிற? மா நீயுமா இந்த அளவுக்கு மாறிட்ட? ஐயோ அந்த கையல் நமக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ணான்னு கொஞ்சமாவது யோசியாமா? டேய் அண்ணா, நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசி நீ ஒரு யூஸும் இல்ல. கையல் நம்ம வீட்டு பொண்ணுடா. ஆர்த்தி நீயுமா மாறிட்ட? இங்க பாரு, அப்படி இல்ல. உண்மை என்னன்னு எனக்கு அடச்சி இப்பதான் வாய மூடு. நீ ஆசைப்பட்ட பையனை பணத்துக்காக தான் அந்த கையல் கட்டிக்கிட்டா. அது கூட புரியாம ச்சே, அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க.